செம்மையாகும். அதுக்கு சமயத்தில் எல்லாம் வருமானி கொடுக்க முடிச்சாகணும். ஆனால் என்னுடைய ஆசை அதிகமாக அவசியத்தில் நிரப்பணும். பிள்ளைக்கு தந்த பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் அபிஷேகத்தில் ஆகணும். அதெல்லாம் சொல்லி தான் இப்போ ஞானத்தில் சொல்லுறது. பிள்ளைகளெல்லாம் வந்து மரியாதையாக கொஞ்சம் முன்னே வந்து அமைதியாக இருக்கணும். ஒரு வந்து அந்த பையன் அவனுக்கு சாமுவேல் நாங்கள் பாராட்டு இருக்கணும். அவன் வந்து என்ன வந்தவனையே கை கட்டி கொண்டு இப்படி அந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைய பார்த்து அவன் மட்டும் வந்து பார்த்து அப்படி நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. கையடிக்கும் நீங்கள் கையடிக்கணும். நாங்கள் சோத்திரம் நீங்களே சொல்லணுங்க. அந்த பிள்ளை அப்படி இந்த எதிர்பார்த்துருக்க அந்த தலையில் ஒரு அது முடிவு இருப்பான். ஒரு காலம் பண்ணியாவா அதுக்கெல்லாம் நீங்கள் அதில் அமர்த்தி ஜபத்தோடு இருக்கணும். அப்போதான் எனக்கு என்னங்கிற பிரசங்கம் வைங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். பிள்ளைக்காட்டில் என்ன இந்த காய்ச்சல் கூட்டத்துக்கு போனால் இப்படி பிள்ளைகள் ரெண்டு பக்கம் நிறைய இருக்கணும். ஆனால் இரண்டாம் கூட்டத்தில் வந்த உடனே இந்த காலம் அது வந்து என்ன ஆவியில நிரம்பி எல்லா அபிஷேகத்தில் பிள்ளைகள் கண்ணு ஆச்சப்படும். பெண்ணை தொழில்நுட்பமாக பார்த்து நமத்தினாலே நிற்க முடியும். உட்பவர்கள் பார்த்து சாமிமார் அப்படிதான். அவங்களுக்கு பாட்டெல்லாம் எனக்கு இப்போ உலகத்திலே இருக்கு. நம்ம இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் போனாலும் எப்பொழுதும் பாடி சாப்பிட எப்போதும் ஆண்டோட்டு பேசி மேலே வருஷம் கைமாத்தான் இருக்கணும். இப்போ கரண்ட் வந்து கரண்டை போட்டு வாழ்த்து கொண்டு இருக்கு. இன்னும் எனக்கு பாக்கி இருக்கிறது இருக்காங்க. இங்கே விளையாட்டு கொஞ்சம் அங்கே பிடிக்கல. நிச்சயமான சந்தோஷம் நோய் கூடியான வருஷம் ஆனந்திருப்போம். இது பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம ஏதோ வந்திருக்கோம். இல்லை அப்படி கிடைக்கும், அது அப்படி இருக்கும், அது பிடிக்கும், கேட்கும், சாட்சியும் காட்டு. என்ன சாட்சி வேண்டாம். கண்மண்ணாரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம கிரியை காண்பிக்கிறது தான் சாட்சி. பேசினாலும் பிரிஞ்சு முடியும் பாதிப்பாடுன்னு சொல்லக்கூடாது. செம்மனுக்கு பாதிப்பாடுன்னு சொல்லக்கூடாது. அப்படியே என்ன அப்படி என்ன மதிப்புக்கு இருக்க முடியாது. அந்த கட்சித்தான் அனுபவம் இன்னொரு அவர் நடத்துகிறார். இது ஒன்றுதான் அனுபவி சொல்ல முடியும். ஆனாலும் அவர் எந்த கூப்பிட்டாலும் நம்ம போகும்போது நம்ம வச்சிருக்கிற ஒரு பாக்கியம் வந்து அது கிடைக்கும்படி இங்கேருந்தே ஆயத்தப்பட்டு ஜபித்து கண்ணீரோட போனால் அந்த பாக்கியத்தை கட்டும். அந்த கோடி வருஷம் இதெல்லாம் சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த சமயம் கிடைக்காது. அதனால அதிகமான சமயத்தை இருக்கும் சமயம் இல்லை. நீங்கள் செவிங்க கொஞ்ச நேரம் இந்த சோதரம் 107ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை படிங்க. 107ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். இது கூட உங்களுடைய பேசுவது தெரியாதுன்னு நான் இப்போதான் என்னுடைய செவிச்சு கொண்டு இருந்தேன். எனக்கு சும்மா இருந்து இங்கே இருக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. அப்படியான அவங்க என்னுடைய காய்ச்சிட்டு போகிறேன். அழைத்தவர் இதுவரையில நடத்துகிறார். என்னுடைய பட்டியலோ பற்றி இல்லை. ஆனால் அந்த சமயத்தை ஆண்டவரே நீர் அழைத்தவர் இதுவரையில் வைக்கப்படுத்தவில்லை என்றுதான் நான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். என்னால் ஒன்று முடியாது. நேற்றுக்கிழமை அவங்களோட இனியும் பங்கெடுக்க பலன் தானே சுகந்தரம்னு கேட்டுதான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு கொண்டு வரையில அது அங்கிட்டு தான் கிடைக்கணும். ஆகினால ஜபத்தோடு கூட இருப்போம். நீங்க அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது, சோதித்தது. கட்டவுக்கை சொன்னார். ஜனங்கள் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை
அனுப்பினார். யோசேப்பு இதை பற்றி இது மாம்சத்தின்படி உள்ள யாக்கோபுடைய பிள்ளைகள் யோசேப்புடைய தந்தையுடைய அனுபவம். என்னுடைய வேதத்திலே நமக்காக ஒரு யோசேப்பு நமக்கு பிதாவாய் தேவன் அனுப்பி தந்தார். அதை பற்றி சொல்லவா அது ரொம்ப இருக்கிறார்கள். அது வசனம் வாசித்து அதுக்குள்ள போகிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆதியாகவும் 37 படிங்க, 1 படிங்க. பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அழைத்தார், அவரை காண்பிக்கும் தேசத்துக்கு போன சொல்லி அப்படியே வந்தார் ஆபிரகாம். ஆனால் அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. 15 அதிகாரத்தில் படிக்கும்போது அதிலே அங்கே பார்க்கும்போது இந்த 9ஆம் வசனம் படிங்க, 15:9. ஆதியாகமம் 9:15 அப்போது அவர் சொன்னார், நீ 3 வயதுக்கு ராஜையை கொண்டு பலியிடணும், பலியிட சொல்லி பலியிட்ட போது சொல்லிவிட்டுருக்கேன். அவர் வாசிக்கிற இது என்னதுக்கு இவர் பிள்ளை கிடைக்கலன்னு சங்கடப்பட்டதுக்காக ஒரு பலி செலுத்தணும். அப்ப என்ன காரியங்கள் எல்லாம் என்ன ஜந்துக்கள் எல்லாம் கொடுத்து அந்த காலத்தில் பலியாக்கம் போடணும். இப்ப அவருக்கும் பலி செலுத்த போடும்போது அவன் எல்லாத்தையும் துண்டிக்கணும். பிராகாரம் கட்சிகளை துண்டிக்கிறதில்லை, அதனால பலியை அங்கீகரிக்கிறதில்லை. ஏன் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னா, இவன் ஆறாவது பரிசுத்தா பலி எங்க இருக்க ஆண்டவரே இறங்கி சொல்லணும்னா இறங்காது. காரணம் என்னன்னு தெரியுமா? இவன் செய்யப்படி செய்யல. நம்ம இருந்து நம்ம போன்ற ஆராய்ச்சி ஒன்றா இருக்கும். நம்ம இங்கே ஏதோ வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி சமையல போறோம். அவங்க நமக்கு இறங்கி உங்களை சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாது. அதுக்கு சமயம் ஒன்று, அதுக்காக மற்ற ஆராய்ச்சி குறைச்ச ஆவித்து தான் இப்பொழுது வளரணும். அப்படி இல்லாதனால அவங்க என்ன செய்யாது, அது எந்த இடத்துல வந்தது அவர் அப்படியே எழுதிட்டார், தூங்கிட்டார். அங்கே பள்ளியில பறவைகள் ஆரம்பித்தது. அவங்க உடனே ஆளுங்க வச்சு கையெழுத்துக்கு பறவை பறக்குங்க. அதனால அந்த அவராம் ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? ஒரு தண்டனை தந்தாலும் 400 வருஷம் தண்டிப்பேன். அந்த தந்தைக்கு சம்பந்தமாக இப்ப நாம வாசிக்க போறோம். அந்த அவர்களுக்கு பிறகு ஈசாக்க கொடுத்தாரு. ஈசாக்கு மொழிமுறை ஒரு பலி போட்டு அவன் அப்படியே போட்டு அந்த பலிபீடத்திலிருந்து திரும்ப பெற்று கொண்டார். பலி செலுத்த பொறுவரையிலும் ஈசாக்கு தலைமையில் விறகு சுமந்து பலிபீடத்தை ஒன்று கட்டி பிள்ளையை கடத்தும் போது பிள்ளைகிட்ட சொல்லல, பலிபீடத்தில் கட்டி மாலை எடுக்கும் போது என்ன செய்ய ஆண்டவர் தடுக்கிறார், விட்டாரு. அதுக்கு முன்னாடி பிள்ளை கேட்குது, அப்பா பரிசெலுத்த போறேன் ஆள் எங்கப்பான்னு கேட்டா கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த ஈசாக்கு அவ்வளவு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேவனை கொடுத்து விசுவாசத்தோடு பலி செலுத்தினார். ஆகையினால பலிபீடத்துல என்ன செய்யல, ஈசாக்க விட்டதில்லை. வா
வெட்டாது, ஆடு அங்க நிக்குது, கொண்டு வந்து பறிப்பிடுன்னு சொன்னா அங்கே காட்டிலே மேற்பன் மந்தையில ஒரு ஆடு பள்ளி இருக்கு என்று படைச்சு கிடக்கு. பெருமாடி போய் பார்க்கும் அதை கொண்டு வந்து பறிட்டு ஈசாக்க திரும்ப கொண்டு வந்தார். அந்த ஈசாக்கு தான் யாக்கோபு ஏசா பிறந்தாரு. இந்த ஏசா யாக்கோவுக்கு எல்லா ஆசீர்வாதம் பண்ணி போட்டார். ஏசாவுக்கு ஆசீர்வாதம், அப்பாவுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டி இங்க மாமனாருக்கு போய் கடைசியில எல்லாம் கொண்டு வந்து ஆசீர்வாதி. பிறகு மாமனாருக்கும் பாவம் வந்துட்டு ஆடு சம்பளம் போட்டாங்க. எல்லா ஆடும் நல்ல ஆடும் விட்டு போடும், கருப்பே இருக்காது. இப்ப பார்த்தா மாமனுக்கு சங்கடம், பையன் எல்லாம் கொண்டு போறேன் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் மருந்து இருக்குது. என்னடா இவன் இப்படி சொன்னான்னு சொல்லி மனைவிட்டு கேட்டார், உங்க அப்பாவுக்கு முன்னாடி இப்படி சொல்லி. அப்புறம் காரியம் பார்த்தா என்ன, யாக்கோவு ஆறு மேட்ச் எல்லாம் யாக்கோவுக்கு ஆக போகுது. அவருக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் பிறகு யாக்கோவு எல்லாம் கொண்டு வந்து இது கண்ணேசத்துக்கு வந்து போறாரு. கடையில போகும்போதே ஒரு காட்டில் கல் எடுத்து வச்சு அங்க உறங்க இடத்துல சுத்தமா இருக்கிற காட்சியை காட்டார். அந்த இடத்தை ஜெர்மனி பரிசுத்த புத்தகம் பேரிட்டார். வரும்போது அங்க வந்து அந்த இடத்துல பரிசீலித்து அந்த இடத்துக்கு பேரை போட்டு அதுக்கு முன்னிட்டு கொண்டு வந்து எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல கருவாய் மட்டும் புதைச்சு போட்டார். நகையோ விற்கிறமோ அப்பாவுக்கு விற்கிறேன் கூட ஐயன் சொன்ன மாதிரி விற்கிறவங்களுக்கு போறது அப்படி போறது. அந்த காலத்துல இன்னும் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் சொல்லவே இல்லை. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா யாக்கோபு எல்லாம் கொண்டு வந்து அவங்க தெய்வத்தை அங்க வந்து பார்த்தா ஒரு மகக்கு தாக்கல இருக்குது தெய்வம் பிள்ளைய ஆக்கல. அவங்களுக்கு போய் சொல்லி எடுத்து எப்படியே எல்லாம் உதச்சு போட்டார். இப்போ 12 மக்கள் இருந்து இப்படி இந்த 12 மக்களோடு இருக்கிற யாக்கோபுக்கு ஒரு யோசேப்பு கடைசி மாதிரி பிறந்தார். இந்த யோசேப்பு தான் இப்ப வாசித்தது. அவர் இந்த 12 பேருக்கும் கடைசி பிள்ளையா இருக்கிற அப்படின்னால யோசேப்பு இவனை இருக்க மேலே அதிகம் விட மாட்டார். அதனால அந்த அதிகாரத்தில் வரணும். படிங்க பார்ப்போம். அது எல்லாத்திலையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அப்ப என்ன இப்ப இந்த பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளைக்கு நல்லா கொடுத்து ஒரு பிள்ளைக்கு அவளுக்கு வச்சு கொடுத்தா இந்த பிள்ளைகள் என்ன செய்ய, நீங்க என்ன செய்வீங்கப்பா? உங்க அப்பா சில உங்களுக்கு தம்பிக்கு இன்னொன்னு அண்ணன் வந்து எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லை, அந்த பொருளுக்கு அப்படி கொடுத்தேன். இங்க யோசிப்புக்கு ரொம்ப நாங்கெல்லாம் அங்கே பிள்ளை ரொம்ப ரொம்ப அழகா பார்க்கிறேன். மற்றவங்களுக்கு நம்ம ஆளுமைக்க போகணும். அப்படி போகும்போது இந்த யோசிப்பு சொப்பனைங்கண்ணா அதை படியுமா? யோசிப்பு சொப்பனைங்க சகோதரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் தகவல் நேசித்தபடியினால இப்ப ஏன் பிள்ளையை கொடுத்து நேசம் விட்டா பிள்ளை வந்து கேட்கறது மட்டும் இதுதான தெய்வ நீதி எங்கள் தகப்பா, சரிதான இந்த நீதி உங்கள் மைந்தர்கள் சென்ற நொந்திட அந்த மகனை நீர் ஆதரித்திட வண்ண சட்டப்பட்ட ஆடை போட்டிட இன்னும் மோதிட தான் அளித்திட இதுதான தெய்வ நீதி எங்கள் தகப்பா, இதுதான சரிதான இந்த நீதி. பாலம் வயது முதல் நாங்கள் பாரம்பரியம். ஆனா எங்களுக்கு இத்தனை வயது ஆரம்பித்த ஒரு சட்டம் கூட தச்சு தந்தாரு, ஒரு முதல் கூட தந்தாங்கப்பா. நீ யாருக்கு இப்படி கொடுக்குறியே, இது நம்ம இருக்கைங்க நடக்குதான். இது ஒரு யோசிப்பு. இது அதிகமாக நேசித்ததுனால பிள்ளைகளுக்கு கோபம் வந்தது. நாங்கள் ஆரம்பிச்சா போனோம். அந்த வீட்டில் இருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு.
இப்படி நேசிக்கிறதும் போராடுறது இவருக்கு ஒரு தரிசனம் வாங்கி கொடுக்கிறார். சோத்திரம் இங்கே அப்படியாக ஆளுக்குள்ள வரும்போது உங்களுக்கு அநேக தரிசனங்களை கற்றுக் கொடுப்பார். 19 வயசுல ரசிக்கப்பட்டேன். உடனே நான் 10 மைல் 11 மைல் போன துருவ காட்டுக்கு இடையே ஒரு சிவப்பு எங்க அம்மா கூட்டி கொண்டு போய் ராத்திரி கூட்டாளர் உடனே நான் என்ன செய்யணும்னா அம்மா பழையாடி எங்க அண்ணா வீட்டுல தான் கொண்டு போனாரு. ராத்திரி அபிஷேகத்தை நினைச்சு எல்லாரும் அபிஷேகம் அப்ப எல்லாம் கஷ்டத்தாய்க்கு ஆரம்பில்ல. அவர் மாத்திரம்தான் காஞ்சி விட்டு இந்த கல்யாணம் ஜில்லாவில் வந்து நிலப்புற அப்படி நடக்கும்போது ராத்திரி என்ன போய் அங்க எல்லாரும் காடி அபிஷேகம் பண்றது பார்த்தோன்னா ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை விட்டு விட்டு நான் திருநாளும் உங்களை துக்கப்படுத்தப்படுனேன். இன்னும் அதில் ஆண்டவருக்காக இருப்பேன். ஒன்று என்று ஒப்பு கொடுத்தியோ அன்னி என்ன பொறுத்தனை பண்ணியோ அங்கெல்லாம் நிறைய சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அந்த அந்த நாள் முதல் இதுவரையிலும் என்னை நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. ஆனால் இது கொண்டு நான் நெச்சு இருந்தாலும் திடீரென்று யாத்திரை போனா அங்க இருக்கிற சந்தோஷம் இருக்குங்க. அதுக்காக இப்போது எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அதுக்காக தரிசனம் காணி தரவே இல்லை. ஆனால் யோசேப்பு கொடுத்த சொற்பனம் ஆசிரியப்பட்ட சொற்பனம் 11 பேரும் மணக்க போற. இப்ப நான் சங்கத்தில் பார்த்து யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டாருன்னு. இந்த யோசேப்பு ஆரம்பத்தில் அது வந்தான் ஒன்று சொல்லேன். அப்ப 12 பேர்லயே கன்னிமாருக்கு இது நல்லா அகம் வீட்டில் போட்டிருக்குது. இவரு ஆழ்மைக்க போறான். இவரு எல்லாம் கேட்டான். இவங்க சொப்பனை கேட்டாங்க. அவங்க சொப்பனை என்னது 11 அறிவொட்டு இவனை வளர்க்கிறதா. இந்த 11 பிள்ளைகளை இவனை வளர்க்க போறத அதோட சேர்ந்து பிரிந்து சொப்பனை சூரியனை சந்திரன் வளர்க்க போறோம். படி படித்தான் கொஞ்சம் படி. அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்று எல்லாம் சுற்றி வணங்குது. இந்த அரிக்கட்டை அவங்க சொப்பனை நீங்க எல்லாம் சொப்பனை காமிக்கலாம். பாருங்க பிள்ளைய காணுங்க, ஐயாமார் காணுங்க, அம்மாமார் காணுங்க. அருமையான தரிசனங்கள் கிடைக்கும். அது பற்றி எனக்கு அநேக தரிசனங்கள் ஒன்று பாட்டுமார் பற்றி டிஷு பாட்டை மாற்றி ஓசலை பற்றி கூட காட்டுவார். அது அப்படியே நடந்துருக்கு. அதுபோல இந்த யோசேப்புக்கு அப்படியே நடக்குது. படி படி படி. அவனை பார்த்து நீ எங்கே துணைத்தனம் பண்ணுவாயோ எல்லாத்தையும் கடைக்குட்டியா பிறக்கக்கூடாது. நீ பிறந்திருக்க உனக்கு நாங்க வழங்க போறோம். நடக்கும். அதெல்லாம் வேண்டாம்பா. மச்சிக மாதத்துல மறக்கிறத மரியாதையா இருந்துக்க. உங்களை நாங்க வணங்கலாம் இல்லையா? ஆமா நடக்க வேண்டிய காரியம்தான். வரையும் மச்சனம் படி. நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் வார்த்தை பண்ணி சொல்ல போற பல கேடுது நாக்குதான் பல பத்தி நாக்குதான் சொல்லுவார். மனுஷனுடைய நாவு அருவான பட்டயம். சில சன்னியாசி இருந்தார் அந்த காலத்துல சாமி குத்தி நாக்கணும். நாங்க ரொம்ப பழகிட்டோம். 40 வருஷம் தனியாக ஒரு நாள் நாங்க போற நெருக்காக எனக்கு மறியது எடா மறியன்னு வரைந்தது வாய கிடக்கான. ஒரு இடத்தில் போயிருந்தா அறிஞ்சு விடங்கி கேட்கலாம் 2 பேர் பெரிய பெரிய பக்கத்தில் வந்தா கண்ணிக்கு எப்படி போனவங்க இப்படி இடத்த கேட்டு வாய்மண்டாக்கம் படைச்சு யோசேப்பு அந்த மகன் என்ன எழுது படிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனம் இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷம் பின்னியும் கண்டியா எனக்கு இதோட வரி முடிக்கு வந்தாங்க. சில பிள்ளைங்க பிடிச்சா இப்ப அப்படி இல்லை. முன்னே பழத்துக்கு கொஞ்சம் மண்ணில் கொண்டு வச்ச மாட்டேன்னா கொஞ்சம் அப்படி செய்ய மாட்டேன்னா நீ பறக்காத போக மாட்டியா? நீ அம்மையா பறக்க
இப்போ வேலை இனியாத செல்ல உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, அங்கே படிச்சா வேலை போக முடியாது. இப்ப இவன் சொப்பனம் கண்டு இவன் அப்பா என்ன செய்வாரு, இதெல்லாம் சொல்லி எடுத்து பையன் வீட்டில் இருக்க என்ன ஆரம்பிச்ச போனேன். அவர் அங்கே ஒரு யோசனை, ஏன் நமக்கு இவன் ஆகாரம் கொண்டு நம்மளை பார்க்க வருவான், இவனை சொல்லி முடிச்சு போடுறான். வெயில் சார் ஐயோ விட்டுட்ட மாட்டாச்சு, இவன் சோறு கொண்டு போறான். அப்ப அப்பா என்ன மக்களே அந்த மாதிரி பார்த்துட்டு வர, சோறுக்கெல்லாம் பண்ணி கொடு, என்னெல்லாம் வேணும் கற்றுக்குவா, சுகமா இருக்குமா. அங்க இவன் போனதுல அங்க இல்லையா, அந்த ஊர் விட்டு தோட்டானவருக்கு போகணும். அப்போது இவன் ஆறு கொண்டு அண்ணன் மாதிரி சோறு கொண்டு போறவன் வழியில வந்து பார்க்கும்போது அண்ணன் மாதிரி இடத்துல இல்லை. எங்கிருந்து தேடுவேன் அண்ணனை பார்த்தாலும் தேவாயும் நீர்தான கொண்டு அவன் காண முடியல. அப்போ ஒரு ஐயா சொல்லிக் கொடுத்தாரு, சுந்தர ரூபத்தேவாய் குனிந்து தேடி வந்தாய், மந்தையும் மன்னரான 10 பேருக்கு இந்துதான் மனத்தை விட்டு இந்துதான் தோத்தானுக்கு திடீரென்று தோன்றால் போதும், திடீரென தெரிந்து பாருங்க. இன்னைக்குத்தான் தோத்தானவருக்கு போச்சிடணும். அங்க உடனே தோத்தான் நகர் போக துணை யாரும் இல்லை, பார்த்தாங்க தேவா அண்ணரை காணே. தோத்தாரு பொம்பாளையில பாடி பாடி அங்க போற அவருமே இங்க வேற கண்டோடனே மற்றவனோட இல்லை வாரான் வாரான் வாராதே, நம்மை வணங்கட்டு வணங்கன்னு வாராதே, வரட்டும் வரட்டும், நல்ல பொருட்டா எல்லாமே மறுட்டி வைத்த யோசிப்பு. அது ஒப்பனை எல்லாம் என்னதான் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து அடி விட்டுங்க கொல்ல போனாங்க. ஐயோ நான் என்ன செய்து என்ன செய்து எந்த அண்ணரை அடிக்கவும் எறும்பொடிக்கவும் அங்கே துடிக்கவும் என்னது. அப்போ ஒருத்தன் சொன்ன ரூபனை கெட்ட போது கொல்ல வேண்டாம், இந்த குடியிலே இருக்கு ரொம்ப சத்து போகுங்க, இந்த காமணத்துல தூக்கி போடுவோம். அந்த பாரு எல்லாம் வெறுக்கி கொண்டு பிள்ளை எந்த இதாக்கு யோசிப்பு எங்க பாட்டுக்கு கிணத்துல வருதன் சொன்ன ஏன் அதை விட அண்ணா போது யாவாருக்கு உத்துருவோமே. இப்ப யோசிப்பு யோவாருக்கு வித்தாச்சு. என் வீட்டுல அப்பனுக்கு என்ன சொல்லியது, அப்பா யோசிப்பு அங்கே எல்லாம் கலத்தி குறைய ஆட்டுக்கு ரத்தத்தையும் குறைச்சி கொண்டு அப்பாட்டுக்கு அப்பா யோசிப்பு செத்து போனா காட்டுமா மாடெல்லாம் தின்னு போட்டதப்பா, கீழ்படியாத நீ நல்ல நம்மளுக்கு யோசிப்ப போல இருக்கு. அப்படி வராமல் இருக்கு. ஆனா நல்ல ஆண்டவர்கிட்ட வரங்களை பற்றி விடணும், செபிக்கணும். தாத்தா சொல்லிட்டு வீட்டில் போய் செபிக்கணும். வந்தாலும் அப்படி குறும்படி கேட்கக்கூடாது. நல்ல பிள்ளை போல இப்படி இருந்து போல மரியாதையா நல்ல பிள்ளைகளா இருந்து கேட்டு மனசிலாக்கணும். இங்க வந்து இருக்கிற எதுக்கு விளையாட்டு இருக்கா? நாங்கள் முன்ன விளையாட கட்டி கதையெல்லாம் வச்சு மண்ணு காரிட்டு செடியில் சுற்றி சுற்றி எல்லாம் பழகுவாங்க. சின்ன பிள்ளை நம்ம அப்படி இல்லை. நம்ம நல்ல பிள்ளை அங்கே வாய்ச்சிட்டு விளாண்டு யோசிச்சு செஞ்சுதான் தெரியுமா. அவனை தூக்கி ஒரு வியாபாரம் வந்தவராங்க ரூபனை கேட்ட போது கொல்ல வேண்டாம், இந்த குழியிலே இருக்கிடுவோம், வேற வேண்டாம் அண்ணா போல வியாபாரம் வித்துருவோம். இப்ப யோசிப்பு 20 வெள்ளிக்காசு வித்து போட்டாங்க. அப்பா கிட்ட என்னன்னு சொன்னாரு சொல்லுங்க, அப்பாட்ட என்னன்னு சொன்னாரு, வண்டிகளா இதெல்லாம் நல்ல பிள்ளைய பள்ளியில போல கவனமா படிச்சு வைக்கிறதுல ஒரு சாரமா உங்களை நல்ல பிள்ளையா முதல் கிளாஸ்ல கொண்டு வச்சு உங்களே வாத்தியாராக்கி விடுவார். நான் பார்த்துருக்கேன். நல்ல பிள்ளைக்கு அங்கே வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா எல்லாம் இருக்குது, பாத்தியமா கொஞ்சம் ரசிக்கிறாங்க. இப்ப யோசிப்பா அப்படி அங்கே அப்பா அறிஞ்ச நேரத்திலேயே போது நல்ல பிள்ளையா இருந்தியே, எனக்கு எல்லாம் கீழ்படுவியே, நான் ஒரு உடுப்பு வச்சு தானே நம்ம இந்த மேலத்துல துவக்க இறந்து போன பிறகு தலைமாரெல்லாம் அங்கிருந்து அழணும். அழும்போது அது அக்கா எனக்கு இந்த ஜெயில் தாரி நீ தந்தானியா, அக்கா நீ அந்த பந்து தந்தானியா எல்லாம் வந்து அழணும். இப்போ பேர போட்டு அங்கே இருக்காருன்னு
சுகமா. அதுபோல இவருக்கு ஆட்டும் எல்லாம் அது கொடுக்குங்கிற பேர் முதல்ல சட்டையை கண்டு கதையாது யோசனை. சரி போட்டு இன்வெர்டர் வச்சுக்கலான்னு அவர் விட்டுருவார். இவரை விட்டாச்சு. இவன் போன இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். படிப்புல அதில் அந்த வசனத்தை படி அவன் வியாபாரிக்கு வித்து அந்த வியாபாரிக்கு பெரிய சம்பாத்தியம் ஆசீர்வாதம். அவன் போன இடையெல்லாம் ஆசீர்வாதம். முன்ன எனக்கு கன்னியாகுமரி ஜில்லாக்கும் திருநெல்வேலி ஜில்லாக்கும் ஒரு நிச்சயப்பாச்சு. பிறகு எனக்கு தனிமையா கன்னியாகுமரி ஜில்லா தந்தது. பிறகுதான் இப்போ 4-5 ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5-6 நிச்சயப்பாச்சு. அன்னைக்கு எவ்வளோ தவசு அங்கத்துக்கு இந்த இப்போ நான் என்ன வேணும்னா இவரை அழைச்சி வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் போகிறேன். அக்காவுக்கும் தங்கச்சி 2 பிள்ளை தான் வேணும். பெண் பிள்ளை. ஆண் பிள்ளையில் மனைவி எங்கள் குடும்பத்தில் இல்லை. இவர்களுக்கு 2 பேரும் படிக்கும் போது இந்த குடும்பம் செய்வதால அவங்க சுத்தத்தை இப்படி பிடிச்சிருவான், இவருக்கு சுத்தத்தை அப்படி பிடிச்சிருவான், அதுக்கு என்ன செய்வான், இவன் கையடிச்சாது இப்படி கையும் கட்டி பிள்ளைகள் அப்படி இல்லைன்னா இந்த போட்டோம்னா நீ நின்று காய் கட்டி முடி போல அடிச்சு அமைச்சருக்காக பரிசுத்தாய் வர உங்களை ஆசுட்டு மந்திரியாக்குவார் தெரியுமா? அந்த குட்டி நீ பிறந்த குழந்தை எங்களுக்கு இந்த கட்டையெல்லாம் வந்தது, நான் பிறந்ததில்லை வந்து அவளுக்குள்ள கண்ட நடந்த ஜம்பம் 1000 மூட்டமாச்சு பார்த்து. இவங்களுக்கு 2 இருக்கிற என்னப்பா என்னம்மா அவன் நான் கட்டையில் ரொம்ப ஆர்வமா இருக்குது. அதுவும் நீ வந்த குரல்ல இந்த கட்டையெல்லாம் வந்து இயல்புல இப்ப யோசிப்பு அங்க போயாச்சுது. மந்திரிக்கிறதுல ரொம்ப சொத்து. இப்ப மந்திரி என்ன யோசிப்பு பண்ணிதான் வியாபாரி. அவரு இவருக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்தார். நல்ல பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் நல்ல பொறுப்பு கிடைக்கும். வளர்ந்து பிள்ளைகளை வச்சு வந்துட்டா இப்போ ஒரு தினம் வந்து ஜெயிச்சாலும் இல்லை. முட்டைக்காட்டில் சீமன் பார்த்து அவருடைய அம்மா 16 பிள்ளைங்க தரல. லோயிசா சாட்டி அவைகளுக்கு புருஷனுக்கு வந்த உடனே பெருங்கிறாவில் யோசிப்பு பார்த்து கொஞ்சம் சிவந்து புருஷனுக்கு போனாச்சு. கொண்டான உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அம்மா அவருக்கு வந்து ஒரு சிவப்பரை வச்சு பிள்ளைகளையும் வளர்க்கணும். இப்போ 2 பிள்ளைகள் அன்னைக்கு 16 பிள்ளைங்க பண்ணி செத்து போச்சு 15. அந்த பிள்ளைகள் நான் உழைத்தான் இருக்கணும். இப்போ நான் அங்கே இருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் அது சொல்ல நேரம் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைய வச்சு என்ன கேட்டா அவர் வந்து பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் வந்து 10ல் போனோம் 10ஆம் கிளாஸ். அவர் 10ல் சொன்ன மகளை கர்த்தர் நீங்க டாக்டர் ஆக்கணும். அவர் 10 எழுதி பிறகு டாக்டர் ஆகி அந்த டாக்டர் ஆகி அவர் கல்யாணம் பண்ணி மெட்ராஸில் கட்டடத்துல அவருக்கு ஒரு அண்ணன் எங்களோட சொந்த ஊழியர்கள் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது ஊழியர் கூட்டத்தை வச்சு மெட்ராஸை வச்சு அவர் அந்த வீட்டுக்கு கொண்டு போனார். அந்த வீட்டில் அந்த பிள்ளை எனக்காட்ட முடிஞ்சிருந்தாரு. அது எப்படி காணும்? அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு டாக்டரா பெரியவருக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாங்கணும். டீச்சர்மாருக்கு ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், எல்லாம் ஆசீர்வாதம் தான் யோசப்புக்கு வந்தது. ஆனால் யோசப்புக்கு சோதனையும் வந்தது. எந்த இப்போ அங்கே பதிப்பாருக்குள்ளேயும் நல்லா வரும். சரி அங்கே ஒரு குழப்பம் வந்து அவனை ஜெயிலாக கள்ள பையன் ஜெயிலாக ஜெயிலாகி இப்போ யோசப்பு ஜெயில எடுக்கான். ஜெயில எடுக்கும்போ அங்கே 2 பேரும் அரசாங்கத்தில் உள்ள வேலைக்காரன் 2 பேரும் பிரிச்சு விட்டு இருக்குது. ஜெயில வச்சிருக்கு. யோசப்ப அங்கே இருந்தோட தரிசனம். அவன் கேட்டான், ஐயா நாங்கள் தப்பு செய்து வந்தோம், இவர் என்ன எனக்கு ஒரு குற்றம் இல்லை, நான் குற்றம் செய்யாதாக்க வந்திருக்கேன் ஜெயில. யோசப்ப குற்றம் செய்து ஜெயிலுக்கு போகல, குற்றம் செய்யாத
அந்த ஒப்பந்தம் என்ன, இதுக்கு ஒரு ஆளுக்கு இன்னும் 3 பேர் வேலை கிடைச்சாலும் ஒரு ஆளுக்கு கிடைச்சாருன்னு விட்டார். அப்படி சொல்லிட்டு யோசிப்பாங்க கிடைக்க. இப்போ அன்னைக்கு ஜெயித்துல உள்ள ராஜா அவர் சொப்பனை இருந்தார். அந்த சொப்பனத்தை கண்டவன் என்ன நடக்குது தெரியுமா? சொப்பனம் சொல்ல ஆளு கிடையாது. தாலிகளுக்கு சொப்பனம் சொல்ல ஆளு இல்லை. ஒரு தாலிகளுக்கு பெரிய உண்மையெல்லாம் நிறுத்தியாக எடுக்க நேரம் இல்லை. இப்போ ராஜாவுக்கு சொப்பனம் சென்று உணங்கிற பசுவும் கொளுத்த பசுன்னு ஒரு சொப்பனம் நல்லாச்சது. இந்த 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. இப்ப சொப்பனம் எல்லாம் ஆகவே இல்லை. அப்போ இங்கிருந்து விட்டு ஜெயிலிருந்து கண்ட மனுஷன் ராஜா ராஜா அங்க ஒண்ணு கிடைக்க ஒரு பையன் நல்ல கட்டிக்காரன் பாருங்க. எங்களுக்கு சொன்னபடி நடக்கப்ப அப்படிலாம் நடக்கும். ஏசு தருவார், நமக்கு வாழ்க்கை தரவேன். கலைப்பது ஒண்ணு மனக்கு எனக்கு தருவத தேவன ஜீவிக்கிற தேவன். உன்னை ஆதரிக்கிறது உன நிக்க காலத்துக்கு ஒண்ணு ஆனந்திச்சு கோடி கோடியா நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் எங்கள் மூலமாக கைப்பட்டது விசுவாசம் யார்? கர்த்தரின் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்களை போலவும் மரண நிலத்தில் துளிரை போலவும் அவனுக்கு உண்டாய் எழுப்புகிறான். அவனுக்கு அழகில்லை, அது சாந்தரியம் இல்லை. இன்னொரு பாட்டு அழகிழந்த கோமாலை நான் எப்போ காண்பேனோ பதவி தீர்த்த புண்ணியரை எப்போ மகிழ்ந்தேனோ. இங்க அவருக்கு இந்த அறை திறந்த கோமா 53 சொல்லுகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அந்த யோசிப்பு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் நம்ம யோசிப்பு யா உங்களுக்கு எனக்கு இந்த பாக்கியத்தை தந்த யோசிப்பு பாடி நிறைந்தவருமாய் இருந்தார். படி அவரை விட்டு முகத்தை மறைத்து கொண்டது. இங்கே எடுத்து பண்ணல. அப்ப அவருக்கு சுத்தப்படக்கூடாது. மாலை பிள்ளைகள் கூடுதல் நாளுக்கு புஞ்சியோடு மறைப்போட ஆனந்தத்தோடு நீ அங்கு நிற்க பாத படி படி அசுத்த பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமல் போதும் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீ உயிர் பெற நலத்தறிந்தே நீ மீட்கப்பட நிலையாயிலே என் ஜீவனாக தந்தை நீ என்னது தந்த
ஏசு அப்படியெல்லாம் உனக்கா எனக்கான சர்வ உலகத்தையும் ஞானாதிபதியாக வரும்போது இயேசு சர்வ அட்டுக்குட்டியாக உனக்கு ஜீவனை கொடுத்தார். வழி அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு திருமணப்பட்டவருக்கு எண்ணினோம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகியது. யாரு வந்தாலும் அந்த தழும்புல ஒன்று குணாக்கணும். டாக்டர்கிட்ட போனாலும் வைத்திருக்க போனாலும் அந்த இயேசு ஒரு வார்த்தை சொல்ல விட்டுதான் பின்னாடி நல்லா வராது. அங்கே வசதி இருக்குது. பிரைஸ்களா குணமானியர்கள் படி நான் அரைமன்றத்துக்கு போறேன். பண்டார குளத்துல இந்த மாடுகள் எல்லாம் அறுக்கிற இடம் உண்டு. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் அந்த இடத்துல நல்ல நேரம் மாடு கொடுத்து அப்படி கொடுத்து நடந்து போகிறேன். ஒருத்தவங்களுக்கு மாடை கொண்டு வந்தான். கொண்டு வந்து அப்படி எல்லாம் கட்டி காலையெல்லாம் கட்டி எங்கள் ஓட்ட காலையில் அறுத்தான். ஐயா கூழல் ஒட்டி ரத்தம் இங்கே எடுக்க காரியம் அவ்வளோதாங்க. ஏசுகள் அப்படிதான் ரத்தம் செஞ்சினேன். அதான் அந்த ரத்தம் படியுமா? கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய வாயை திறக்கவில்லை. நம்ம ஒன்றில கூட வர மாட்டோம், குறைச்ச மாட்டோம். கலையில ஒன்றில் ஆரம்பிதான் கொப்பதாக வாழ்ந்தார் உலகத்தை. ஏற்று வாயை திறக்கவில்லை. நீ நான் அப்படி இருந்தா தான் அவரை பிள்ளையா முடியும். அவருடைய வாயை திறக்கவில்லை. நீ திறக்க கூடாது. அவரை போல நீ ஜீவிக்கணும், நானும் ஜீவிக்கணும். அல்லேலூயா. படி படி அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் இருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலும் இருந்தார். தம்முடைய வாயை திறக்கவில்லை. அக்கானுள் ஆடு போல் என்னே பக்தி இருந்தே லோகே நின்னையா மாயே மாயே லோகத்தின் என்பதே படால் முடியுடையேதோ பலோக நாடென்ற சொந்த நாடாமனசு என்று கண்டு தனிப்பெனோ செவி செய்திடுவ தூதகு நானங்கே தெரிப்பெனி தீயானே. ஐயா பாட்டுக்கு அர்த்தம் தெரியல. பலவத்திலே நடக்க போது இல்லையா பாயதில்லை. அனுலாட போல் என்னே என்ன பக்தி இருந்தே லோகே நின்னையாய் மாயை மாயே லோகத்தின் இன்பமே மரமுடி துளையேதோ. படி படி படி. இடுக்கணி ஞாயிற்று எடுக்கப்பட்டார். நம்ம யோசேப்பு அன்னைக்கு யாக்கோவுடைய யோசேப்பு இவ்வளவு அப்படி வச்சுக்க. யோசேப்பு இப்ப ஜெயிலேருந்து போய் ராஜாவுக்கு கொட்டாரத்தில் மந்திரிப்பா. மந்திரியா இருக்கும்போது இந்த அதிகம் பருந்தில் நடந்த சாபம் மறக்கு எல்லாம் அந்த பையாவெல்லாம் இருக்கிற யோசேப்பும் போனேன், யாக்கோவும் போனோம், மக்களும் போனோம், எல்லா குட்டியும் போனோம் எழுத்துல. அப்போ இங்க பஞ்சம் வந்தாச்சு. யோசேப் பஞ்சம் மதுரையா இருக்காரு ஈர்கண்டா. அப்போ இப்ப இவங்க எல்லாரும் போறேன். தப்பு சொன்னாரு மகளை எனக்கு அனால பஞ்சம் என்னப்பா செய்யறது? நீங்க ஒரு காரியம் இல்லைங்க. எப்படி எடுத்து போங்க தாங்க ஒன்று எழுதணும். பார்த்துக்க போங்கல
நாங்க போக மாட்டோம். போங்கப்பா, எப்படி சாவ கொடுக்க நீங்க எப்படி வளர்ந்த பிள்ளைய உங்களுக்கு முகத்துல வளர்த்துனேன். இன்னும் 12 இப்படியெல்லாம் பார்த்துக்கலையும் போங்க பிள்ளை போங்க. அதையும் ஒருத்தனை கூட இங்க வச்சு 2 பேரை ஒழிஞ்சு வச்சுட்டு 15 பேர் அங்க போறேன் மந்திரிக்காட்ட. மந்திரி அந்த இடத்தை பாடி கட்டிக்காரு. இப்படி எடுத்து குடும்பம் வரணும். எந்த ஊழியத்திலேயும் அப்படி வாய்ந்தா ஊழியராக கற்று மாற்றுவார். என்ன வந்து எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு போ, எங்களை பார்க்காது. இந்த இடத்துல முழங்கால் மணிக்கு நீ ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் உன்னை அழுது கொண்டு சகோதரி மாறிக்கும் போது நாளையில ஊழியக்காரை மாற போகிறார்கள். அல்ல அப்படியே அழணும், அப்படி கண்ணீர் விடணும். அபிநயத்துல நிறைய வந்த ஜெபம் பாடிட்டு வராங்க. அதோட முடிதே இருந்துக்கா. நீ வந்தா நீ வந்துடுனா காலையில கத்தர் வந்த ஊழியக்காரை கவனிக்க போகிறார். அல்லேலூயா. பையம்மா அறிந்து அப்ப ஒண்ணும் பட்டினி இன்னும் ஒண்ணும் ஆச்சார வர்த்தக அம்மா கொள்கட்டை சுட மாட்டான் ஒண்ணு இல்லையா. பிள்ளைய நீங்க இல்லை, நீங்க நல்ல பிள்ளைய தங்க சொல்லணும். பிள்ளைய வந்தா இருக்கு மரியாதை கல்வி எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதம் இப்படி இருக்கா அது அப்படி இல்லை. அம்மா இப்போ பிள்ளை நீ கேம்பலை எப்படி தங்குறவங்க முகத்தை பார்க்காங்க. எனக்கு வேலைக்கெல்லாம் போகுது, எனக்கு கிளம்பு. நீங்க போங்க அவங்கள படி படி படி. எகிப்திலே தானியம் உண்டு கேள்விப்பட்டு நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு எப்படியும் போறேன் திறம்படி பண்ணி நேரம் வச்சு சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பி ஆகிய பென்யாமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரர் 11 பேரும் போறது எங்க தெரியுமா? 10 பேரு அன்னைக்கு அந்த சொப்பனை நிறைவேறுதம்மா. இப்ப அவன் மாதிரி எல்லாம் மந்திரி கேட்ட போறான். இவனுக்கு ஆள் மறந்து போச்சு. அங்க இருக்க மந்திரி எப்படியா இருப்பாரு, அன்னைக்கு எப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவர் ரொம்ப சொல்லம் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது உத்தூதமாக போல அந்த குலாம் போயிடும்போது இருக்கும்ப. நீங்க எல்லாம் எங்க நாங்க பாவம் நல்ல விடணும்ப்பா. எங்க அப்பா யாக்கோபு எல்லாம் சொல்லுவோம். அப்படியா நீங்க நாங்க இப்போ 11 பேர் ஒருத்தன் அன்னையே காட்டில ஆட்டம் பயன்படுத்திலே தட்டு போன செத்து போனது செய்யறாங்க வளர்க்காத. அம்மா இவருக்கு இந்த ரகசியம் தெரியாது, இந்த ரகசியம் போறவங்க அங்கே ஆக்கணும். தேவன் தமிழ் பிள்ளை கண் ஆயத்தம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. நீ ஆனந்திக்க போற நாள் ஒன்று இருக்குது. அக்கா ஒருக்கு ஆயத்தப்படு. இந்த அவசியம் பற்ற அவசியத்தில் நிரம்பு. என்ன நமக்கு இல்லை கொஞ்ச காலம் இருக்கு. கொஞ்ச காலம் நீதிபதி 9:8 படி நேரம் பார்த்து நீதிபதி 9:8 படி அப்புறம் 9:8 உங்கள் வஸ்திரங்கள் மென்மையாயும் எப்பொழுது மென்மையாயும் தலைக்கு என்ன குறையாமல் இருக்க பரிசுத்தாவி நிறைந்த ஆட்சியத்தில்
மதுரை மென்மை நீ அழைக்கு போகும்போது பெண்ணை கொண்டு வாரத்துக்கு பத்துல காணணும். அதுக்கான மதுரை உனக்கு எப்பொழுது தேவை? படி படி நீங்க படி விட்டத படி சொல்லுங்க. அந்த கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரர் போனார்கள். நான் சொல்லி கொடுக்கிறேன் நேரம். இவன் தான் நல்லவன் போனேன்னு 10 பேர் சொல்லியா அங்க போய் போயிட்டு எல்லாம் கேட்கறது எல்லாம் யோசிப்பு உள்ளவை அதுதான். இவனை கண்டவுடனே தகவலை கண்டவுடனே உள்ள போய் தண்ணி அழுகா யோசிப்பு. அம்மா உன்னுடைய அனுபவத்துல நீ ஆத்மாவுக்கு வேண்டி வீட்டுல இருந்து அழுது கண்ணியை விடுதியா? ஒரு கணக்கு பல்லவத்துல போமா உன்னுடைய ஜபம் உன் பிள்ளைகளுக்காக ஒரு புருஷனுக்காக அவனுடைய குடிவனுக்காக அவனுடைய ரசிப்பில்லாதுக்காக இந்த நல்ல பிள்ளை நீ கண்டிக்காது. அது நம்மள பிரச்சனை நமக்கு தெரிய அவனை போல ஆக்கிட்டாரு. சொன்னாரு நான் சொன்னேன் அவனை போல நல்ல பையன் கிடையாது. ஆனால் மனுஷன் நல்ல பையன் ஆக்குறதில்ல. இயேசு ஒன்றை பார்த்து ஆனந்திக்கிற ஒரு நாள் உண்டு. உங்களை பற்றி ஆனந்திக்கிற நாள் உண்டு. ஐயா பிரசங்கியார பற்றி நினைக்கிற ஆள் உண்டு. அவருடைய பிள்ளைகளை காண்கிற ஆள் உண்டு. அதுக்கு ஆயத்தமா இருக்கணுமானா நீங்க அதுக்கு வேண்டி வீட்டுல இருந்து அழகணும். உன் தவறுக்கா உன் சொந்த குடும்பத்துக்கு முன்னேறு, உன் பிள்ளைகளுக்கா முன்னேறு. அதில் பார்த்த யோக சிநேகத்துக்காக வேண்டி கொண்டாரு இல்லையா? நாங்க எங்க பிள்ளைகளுக்காக சொல்ல மாட்டோம், மற்றவர்களுக்காக சொல்லிப்போம். ஓ நல்லது ஊரா பிள்ளைங்க தலைவரை தான் சம்பள தானே பிள்ளை கட்டிக்காரு தானே சொல்லுவார்கள். இப்ப யோசிப்பு என்ன செய்யாது? எல்லாம் போக்குறாரு. சாக்கலை எடுத்து கொடுத்து விட்டாரு. இனி வரும்பா உனக்கு கூட உன்னை கொண்டு வரணும்னு என்ன இங்க வந்து தாக்குறாங்க வரல. அப்போ அங்க வந்து இருக்கா மந்திரி இந்த வேலை கூட விடணுமா? எடுத்தேவாப்பா இந்த நாளைக்கு வாங்கி விட்டு எங்க போக மக்களை எங்களுக்கு தெரியாது. எங்களை கொண்டு விட கண்டிப்பா கொண்டு வரணும். ஒருக்க முடியாது. 11,000 பையாக்க போய் பார்த்து பேர் எடுக்காலத்தில் அன்னைக்கு போய் வாசிப்பு தனியாக இருந்தாங்க. சொல்லிய காரியம் அது ஒரு நாள் வெளிப்படும். நீங்க இப்ப சொல்லுங்க நம்ம நீ அனுப்பட்ட வாழலாம் ஒரு நாள் வெளிப்பட போகுது. போல அது நீ ஆரம்பிக்க போற அன்னிவிட்ட கண்ணீரும் கவலையும் விட்ட ஊழியத்தில் நடந்ததும் பிரயாசப்பட்டது எல்லாம் அங்க இருக்குது. அல்லேலூயா. அது நெருங்க போகாது. எவத்தை குறைச்சாரு தொழிலாளிகள் விட்டு இட்டிட்டு போவாரு. அந்த முருகியா பிடிச்சி செவிச்சு வளரு. அல்லேலூயா. இப்ப 11,000 வந்தாச்சு. அண்ணன் எல்லாம் கேட்டு ஒதுக்கி எல்லாம் சரியாக்கி சரி நம்ம அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரை என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவர் அருகில் நிற்கவில்லை. இப்ப 11 வயதும் பண்ணாரு. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அந்த இயேசு இனி ஒரு நாளையில இப்போது சகரியா 14 ஜனம்படி சகரியா 14 ஜனம்படி ஜோத்திரம் ஜோத்திரம் பண்ணிட்டு இருங்கம்மா.
ஆவிக்கு வரம். தேவப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கி. இந்த யோசேப்பு கேளுங்கய்யா, படி. எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த யோசேப்பு பாடுபட்டு முன்பு 40 நாள் பின்னியம் உயிரோடு இருந்து 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த யோசேப்பு அன்னியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பரிசுத்தாவினாலே அம்மா பரிசுத்தாவின் அபிஷேகம் ஞானஸ்நானம் நீ எடுத்திருக்கணும். அப்பதான் நான் சொல்றேன், அந்த யோசேப்போடு கூட நமக்கு வாழ முடியும். அது அப்படி இருக்கட்டும், மாதிரி போதும். அங்கே நீ இப்போ 11 நேரம் அலுவலகத்தை படிச்சாலும் முடிக்கிறேன். நேரம் ஆயிட்ட யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். என் தகப்பனார் இன்னும் உயிரோடு அப்பா இருக்காரா? யாக்கோபு இருக்கிறாரா? அப்பா யாக்கோபு இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. எங்கப்பா இருக்குது? அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக நடக்கமற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாது என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். கிட்ட வாங்க. அவர்கள் கிட்டே போனார்கள். இன்னையாருக்கு அப்பா சொல்லிவிட்டாரு, மந்திரியில விழிக்காப்பா தப்ப முடியுமா? அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு, ஐயா நீ பட்ட பாரு, நீ விட்ட கண்ணீர், நீ விட்ட வேதனை உன் பிள்ளைகளுக்கு அழுது ஒரு நாள் ஆனந்திக்க போகிற, மகிழ்ச்சியடைய போகிற, இது அனுபவிக்க போற அந்த பிள்ளைகள் கூட அங்க வருவார்கள். நீ ரசிக்கப்பட்டு இருந்துட்டா நீ ஜெபிச்சா போதும், என்னால ரசிக்க முடியாது. உன் கண்ணீரை அறிகிறார். படி. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். இது நடக்க வேண்டிய சம்பவம் வந்து நான் இருந்தால் நமக்கு பிழைப்பு. அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்காக முன்னே அனுப்பினார். இப்ப படி 45 படி 45 படி நிறுத்தி தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இப்ப 15 பேர் மாறி மாறி முத்தம் செய்துட்டு அப்படி என்னை கூட்டி கொண்டு வாருங்க. உங்களுக்கு இங்கே 5 வரையும் பஞ்சம் அங்க ஓடண்டா. அம்மா இங்க பஞ்சம் அங்க போனா தகுதியில்லாத தேசமது என்னும் பகல் பிரகாசிக்கும் குஞ்சாடு மந்திரமாய் கண்டோவ தன்ன விலகுமரி உரியாய ஆகமனோ சோபிச்சு நின்றிருந்தோ தெய்வத்தின் ராஜ்யம் பஜனமோ அலநீதிதமா தன் சந்தோஷமே மகிழ பொருந்தமே அது இங்கேயும் வந்தான். உங்களுக்கு வந்தவங்கள அப்பா அம்மா குட்டி வருவாருங்க. இப்ப இங்கே ரதம் கொடுத்துருக்காரு அப்பா அம்மா படிப்படி அதை படி பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் முன்னே ஆக்கிட்டாங்க. அந்த யோசேப்பு எகிப்தில கொண்டு வந்த இயேசு கொடுத்த சாபம் மாறதுக்கு உங்களை 6ஆம் சந்ததியை வச்சு
ஒரு இயேசுவை பிதாவாகி தேவன் குமாரனாக உங்களுக்கு எனக்கு அனுப்பி தந்து இந்த யோசிப்பு அந்த யோசிப்பு பாடுபட்டார். அதுதான் சரி போறேன். படி படி. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிபதியாக வைத்தார். யோசேப்பு பெரியா இருக்காப்பா, எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியா இருக்கிறாரப்பா. இப்ப அம்மாவும் அப்பா வந்து போகிறார்கள். 11 போறாங்க. யோசேப்பு படி. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும். இப்ப எல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் இங்க வந்து காட்சியா போறாரு. ஆட்ட விஷயத்துல எதப்பா வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அவர் நமக்கா ஜீவனை கொடுத்து வேலை பண்ணி சொல்லுங்கப்பா. என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. படி படி படி. உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். எந்த நாடு? கோசேன் நாட்டுல நாங்க தங்க வீடு நாடெல்லாம் அங்க இருக்குது. இன்பக்கான சொல்ல எது பெருமா ஆனந்திப்பே பரமதுகளின் இனி அரசோ பரமேசரோடு ஆனந்திப்பே பரமபிதா என்ன கருது அருகிங்க நிலை துடைத்திடுவா தத்துவே அங்கிலே ஏதும் கூட்டில மாத்திரமே தேவாத்து தோட்டி தேவம் மனதி சிவப்புடைய நிதுந்தேசமது நவரசனே விலப்பட்டனது காப்பகத்தூரியன் ஏசுதாவே. பனிரெண்டா புதன் விட்டாரு. படியுமா படி. உமக்கு உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று. அப்பா ஏலியா, அப்பா உங்க மோய் யோசேப்பு அங்க வந்துகிறாரு. நீங்க இருக்கிறியாப்பா பண்ணுவாரே. படி படி படி. இதோ உங்களோடு போய் பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் தம்பியாகிய பென்யாமீனின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள். எல்லாரும் மனதில் வேணும் ஏற்றப்பா தாமசிக்கிறார். அதனால உங்களுக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிட்டது. அல்லேலூயா. இதை இழந்து போகாதுங்க, அதை பெற்று வாழுங்க. பதட்டமெல்லாம் விட்டுறாதுங்க. ஏற்ற விட்டு எங்கும் உண்மை கண்ண நான் விட்டு போவேனோ இந்த மனிதமே பின்னா சொல்லுவேனோ உங்களெல்லாம் இருப்பேனோ அருளே அருளே அருளிலே எகும் நண்பரே எப்போ கொண்டு கொண்டு விரோதம் இருக்கு எதை தொடர வேண்டியது. அங்க வந்து அப்படி இல்லை, சகோதரத்திலே வந்தாச்சு. படி படி. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோன் அவனுடைய ஊழியக்காரர்
இப்ப இந்த யோசேப்பு சங்கீதம் 105 யோசேப்பு சிறையாக விட்டுக்கப்பட்டு நிலங்களை அடைஞ்ச யோசேப்பு இப்ப அம்மைக்கு அப்பனுக்கு வேதம் வருது. கூலிக்கு பணமும் கொடுக்க படி படிச்சா கொஞ்சம் படி முடிஞ்சது. கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் ஒன்றும் இல்ல, நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி அப்படி இப்ப தகப்பன் வந்து தகப்பன் தலை எல்லாரும் மொத்தம் அதுக்குதான் அந்த நாட்டில் அவர் வலிக்கிறாரு. அதுல அவருக்கு நிலம் இல்லை. 45 சங்கீதம் 10 படிக்கணும். தினம் முடிஞ்சது. தமிழ் இனிதான் இருக்கிறதா என்ன செய்வார்? அதுக்கு பார்க்கலாம். நீ ஒரு பெரிய தாக்கி சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. நீ புரிதனையும் விடண்டா, தகப்பனையும் விடண்டா, தாயும் விடண்டா. எல்லாத்துக்கும் மேலாக உனக்காக ஒரு யோசேப்பு முன்னே போயிருக்க அந்த வீட்டுக்கு ஆயத்தப்படு. அப்படி நீ ஆயத்தப்படும் போது படி. அப்பொழுது ராஜா ஒன்று அழகில் பிரியப்படுவார். அவர் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். அப்ப உனக்கு என்ன இருக்க போதுமா? தீரு குமாரத்தை காணிக்கையை கொண்டு வருவார். தனத்துக்கு ஐஸ்வர்யவார்கள் உன் தயவை நாடி தேடுவார்கள். பூர்ண உள்ளாரும் ஐம்பதுள்ளவர் அவருடைய புத்திரையா இருக்கிறது. இதையெல்லாம் அங்க வச்சிருக்க வரைக்கும் நடக்கும். அங்க ஆண்கள் கிடையாது. மனவாட்டி அது வெளிப்படுத்த 21 மீளவை படி இருக்கு. நேரம் இல்லை, அங்க சூரிய தேர்தல் எல்லாம் இல்லை. இதை முடிஞ்சது என்ன படி? ராஜாவுக்கு முன்னே வந்து கொண்டு விடுவார். நீப்பட்ட செம்மணி எடுத்த ஆற்று மக்களை வந்து கூட தருவார். நீ கொண்டு கொடுக்கணும். அம்மா ஐயா ஐயா ஏற்ற பத்தி சொல்லுங்க ஐயா. பயப்படாதுங்க ஐயா. படிப்பு வேண்டாம் ஐயா. ஞானம் வேண்டாம் ஐயா. முட்டங்காலுக்கு தேவன்னு பார்க்க தகவல் நீ வச்சு ராஜாத்தி பூரா மைசூர் சித்திரத்தைய ஆலை தடுத்துள்ளார். ராஜாவிடத்திலே கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே தோழிகளை கண்ணியை கூட கொண்டு வரப்படுவார்கள். அடுத்தது தினமணி மகிழ்ச்சியோடும் கல்போடும் வந்து யோசேப்பு நமக்காக முன்னே போயிருக்கிறார். நமக்கு விட்டு அழைத்து போயிருக்கிறார். ஒய்யம் விட்டு போனார். ஒய்யை விட்டு இறக்குவார். தகவல் 4 மணி சேர்க்கப்படுவார்கள். மற்ற 25-33 வாட்டி செம்மறியாளர் எல்லாரும் வெவ்வேறாய் பிரிப்பார். நம்ம செம்மறியாளர்களை பார்த்து வாருங்கள் பிதாம ஆசிரியர்களே உலகந்தால் உங்களுக்காக நித்திய தந்தத்தார் போய்கள் சொல்ல போறார். அது காய்ச்சல் மாறுவோம். எல்லாரும் எலும்புங்க, எல்லாரும் ஒப்புவிடுங்க. ஒப்புவிடுங்க. கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர்